எல்லாருக்கும் வணக்கம். நான் உடையார்குளம் சேகரம் இதோட கேட்டிஸ்ட் பேசுகிறேன். எங்கள் உடையார்குளம் சேகரத்தில் குருப்பங்குளம் காலனின்னு சொல்லி ஒரு திருச்சபை ஒன்று இருக்குது. அந்த திருச்சபையில் ஜனவரி 12ஆம் தேதி ஊமதர சாமின்னு சொல்லி ஒரு சேர் திருச்செந்தூரில் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே திருச்சபை சார்ந்தவங்க அவங்க இறந்துட்டாங்க, அதுக்கு அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேகரத்தோட சபை ஊழியராக எனக்கு அவங்க முதல்ல ஃபோன் பண்ணி பேசினாங்க. ஒருத்தங்க ஃபோன் பண்ணி எனக்கு தான் தெரியப்படுத்தினாங்க, அன்றைக்கி 4 மணிக்கு சாயங்காலம் அடக்கம் இருக்குது, அதனால் ஐயாவை கூப்பிட்டு வந்துருங்கன்னு சொல்லி எனக்கு தான் தெரியப்படுத்தினாங்க. அது கொயருக்கு எவ்வளோ கொடுக்கணும், வண்டிக்கு எவ்வளோ வாடகை கொடுக்கணும்னு சொல்லி என்கிட்ட தான் கேட்டாங்க. கொயருக்கு 3000 ரூபா, வண்டிக்கு 1000 ரூபா சேர்த்து மொத்தத்தில் 4000 ரூபா கொயருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தான் சொன்னேன். நான் தான் ஐயாவுக்கு தெரியப்படுத்தினேன். ஆனால் பெரம்புன்னு சொல்லி யூடியூப் சேனல் வச்சிருக்கிற ஒரு நபர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த குருவானவர் ஐயர்வாள் தான் அந்த 3000 ரூபாயை வாங்கி அவங்க அந்த பணத்தை வாங்கிட்டு தான் அடக்கம் பண்ணாங்க. அதுவும் அவங்க அடக்கத்துக்கு சரியாக வரல, அடக்கம் 1.5 மணி நேரம் கழித்து தான் அடக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்தாங்கன்னு சொல்லி தவறான ஒரு வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை இல்லை. நான் தான் அந்த அவங்க பேசுனாங்க, என்கிட்ட தான் அடக்கம் 4 மணிக்குன்னு சொல்லி என்கிட்ட தான் எவ்வளோன்னு பேசி என்கிட்ட தான் சொன்னாங்க. ஐயா 3:30க்கு சரியாகவே ஊருக்கு வந்துட்டாங்க. 3:30லேருந்து நாங்கள் 4 மணிக்கு கிளம்பி போகணும்னு சொல்லி 3:45 கிளம்பி கரெக்டாக 4 மணிக்கு அந்த குருப்பங்குளம் காலனி சபை அடக்கத்துக்கு நாங்கள் போனோம். அதுக்கு 3000 ரூபா கொயருக்கு அவங்க கொடுத்த அதுக்கான ரசீது தான் இருக்குது. அந்த ரசீதை நான் தான் போட்டேன். நான் தான் போட்டு அந்த ரசீதை நான் தான் அவங்களுக்கு போட்டது. அந்த பணம் எந்த வகையிலும் குருவானர் ஐயா கையில் போகலை. எங்கள் சர்ச்சோட ஆலய பாடகர் குழுவோட பொறுப்பில் நான் தான் இருக்கேன். அந்த பணம் என்கிட்ட தான் இருக்குது. அதனால் தவறான வதந்திகளை பரப்புகிறாங்க. குருவானவர் ஐயாவுக்கும் இந்த பணம் வாங்கினதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த சர்ச்சோட கொயர் பொறுப்பு என்கிட்ட தான் இருக்குது. அதனால் தவறான வதந்திகளை பரப்புகிறாங்க. பெரம்புன்னு சொல்லி அந்த யூடியூப் சேனல் தவறான வீடியோ போட்டிருக்காங்க. அதனால் அந்த அடக்கம் சரியான முறையில் நடந்தது, அதை தவறான கருத்துக்களை பதிவிட்டுருக்காங்க. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.